أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இளைஞர்களின் எழுச்சி மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழ் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் இந்த பிரச்சாரங்களை தெரு தெருவாக வீதி வீதியாக மக்கள் மத்தியிலே 4 மாத காலங்கள் நாம் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சாரத்தின் அந்த செயல் திட்டத்தின் இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இறைவன் நாடினால் நாளை மறுநாள் மதுரையில் மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடைபெறவிருக்கிறது. முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டமும் அதனுடைய இறுதி பகுதியாக மாநாடும் நடத்த வேண்டிய தேவை என்ன என்று சொன்னால், பொதுவாக நம்மை பொறுத்தவரையில் ஏதோ பேருக்காக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஒரு பெரும் திரளை மக்களை கூட்டி அதன் மூலமாக ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காகவோ நாம் எந்த செயல் திட்டங்களையும் எந்த மாநாடுகளையும் நாம் நடத்தியது இல்லை. ஒன்று இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும், அல்லது மரணத்திற்கு பின்னால் நாளை மறுமையில் நம்முடைய வெற்றிக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஒழிய இந்த உலகத்தின் அரசியலுக்காக, ஆதாயங்களுக்காக, பொருளாதாரங்களுக்காக நாம் ஒருபோதும் எந்த செயல் திட்டங்களையும் முன்னெடுத்தது இல்லை. இதற்கு முன்பாக எவ்வளவோ பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறோம். அதனுடைய இறுதியாக மாநாடுகளை நாம் இறைவனின் அருளால் நடத்தி முடித்திருக்கிறோம். எதற்காக வேண்டி இந்த செயல் திட்டங்கள், மாநாடுகள் எல்லாம் சமூகத்தின் தேவை கருதி, சமூகத்தின் நலன் கருதி, இந்த சமுதாய நன்மைக்காக நடத்தப்படுகிற மாநாடுகள். ஒரு காலத்தில் இந்த சமுதாயத்தில் இணை வைப்பு தலைவிரித்து ஆடுகிற பொழுது, எங்கு பார்த்தாலும் ஷிருக்கு காரியங்கள் நடைபெறுகிற பொழுது, அந்த ஷிருக்கிலிருந்து மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக, அசத்தியத்திலிருந்து மக்களை சத்தியத்தின்பால் அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷிருக்கு ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு மாநாடை நாம் நடத்தி இருக்கிறோம். அதுபோல மக்களிடத்தில் திருக்குரானை குறித்த எந்த புரிதலும் இல்லை. திருமறை குரானை விட்டு மக்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். இறந்தவர்களுக்காக ஓடப்படுவதற்காகத்தான் திருக்குரான் அருளப்பட்டது என்ற தவறான நம்பிக்கைகளை களைவதற்காக திருக்குரான் மாநாடை நாம் நடத்தி இருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தின் பேரால் ஏராளமான புதுமைகளை புகத்துகிற பொழுது, மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை ஆலிம் உலமாக்களால் நடத்துகிற பொழுது, அந்த பித்அத்துகளில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த பித்அத்துகள் அவர்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடக் கூடாது என்பதற்காக பித்அத் ஒழிப்பு மாநாடை நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இளைஞர்கள் மாநாடு எதற்காக? இந்த சமுதாயத்தின் இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் பிற மத இளைஞர்களை போல அல்லது பிற மத இளைஞர்களை காட்டிலும் மிக மோசமான இடத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் மதுபோதைக்கு அடிமையாகி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் சினிமா ரசிகர்களாக, சினிமா கூத்தாடிகளின் பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இந்த சமுதாயத்திற்கு பயனில்லாதவர்களாக, குடும்பத்திற்கு பயனில்லாதவர்களாக, பொறுப்பற்றவர்களாக சுற்றி திரியக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். இப்ப இதையெல்லாம் பார்த்துவிட்டு நம்முடைய சமுதாயத்தை அடுத்து வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக, இந்த சமுதாயத்தை தோளில் சுமந்து நடக்கக்கூடிய இளைஞர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செயல் திட்டமும் நாம் கையில் எடுத்திருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே இளைய சமுதாயம் உலகத்தில் எப்படி வாழுகிறார்கள்? இந்த பருவம் எப்படிப்பட்ட பருவம்? இந்த இளமையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது, இந்த வாலிபத்தை, இந்த இளமையை நாம் எதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் என்று எந்த புரிதலும் இல்லை. இந்த வாலிபம் எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது? நல்ல ஊர் சுற்றுவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது, சில பாவங்களை செய்வதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பருவத்தில் செய்யாமல் வேறு எப்போது செய்வது என்றெல்லாம் எதிரிகள் எதற்காக கேட்கிறார்கள்? இளமை என்பது ஊர் சுற்றுவதற்காக, இளமை என்பது இந்த துன்யாவிலே கழிப்பதற்காக, இளமை என்பது நம்முடைய விருப்பத்தின் பேரில், நம்முடைய மனோ இச்சையின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவன் தவறாக புரிந்திருக்கிறான். அதிலே பெரும்பாலான பெற்றோர்கள் கூட இதனை ஆதரிக்கிறார்கள்.
புள்ள இந்த வயசுல படத்துக்கு போகாம வேற எந்த வயசுல போவா, நீ போயிட்டு வா ராசா என்று பிள்ளைகளை கூட அப்படி பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லிம் முன்னாள் இளைஞன் எப்படி வாழ வேண்டும், இஸ்லாம் என்பது இளமை பருவத்தை எப்படி சொல்லுகிறது, இளமை பருவத்தில் ஒருவன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, அந்த பருவத்தில் அவன் நடத்த வேண்டிய காரியங்கள் என்ன என்பதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அற்புதமாக வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பருவம் எப்படிப்பட்ட பருவம்? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். 30வது அத்தியாயத்தில் இடம்பெறுகிற 54வது வசனம், அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் லஹ்ஃபின், அல்லாஹ் உங்களை பலவீனமான நிலையை படைத்தான். சும்மஜால மின்பாதிஹி லஹ்ஃபின் குவத்தன், இந்த பலவீனமான நிலைக்கு பிறகு அல்லாஹ் உங்களை எப்படி ஆரம்பத்தில் படைத்தான் தெரியுமா? பலவீனமான நிலையிலே படைத்தான். உங்களால் பேச முடியாத, எழுந்து நடக்க முடியாத, உணவருந்த முடியாத, எந்த ஆற்றலும் அறிவுமற்ற ஒரு பலவீனமான நிலையிலே உங்களை ஆரம்பத்தில் படைத்தோம். சும்மஜால மின்பாதிஹி லஹ்ஃபின் குவத்தன், இந்த பலவீனத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பலமான ஒரு நிலையை வழங்கினான். அந்த நிலை எப்படிப்பட்ட நிலை? நீண்ட காலத்திற்கு வழங்கப்படவில்லை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், சும்மஜால மின்பாதிஹி குவத்தின் லஹ்ஃபன் வ ஷைபத்தன், அந்த பலமான பருவத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பலவீனத்தையும் வயோதிகத்தையும் ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். 3 பருவங்களை இறைவன் பட்டியலிடுகிறான். அந்த 3 பருவங்களில் ஆரம்பமும் பலவீனம், இறுதியும் பலவீனம், இடைப்பட்ட அந்த இளமை பருவத்தை தான் அல்லாஹ் இங்கே 3 பருவங்களாக பிரிக்கிறான். அப்படிப்பட்ட பலம் பொருந்திய பருவத்தில் ஒருவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த இளமை என்பது, வாலிபம் என்பது ஊர் சுற்றுவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதா, 4 பேருக்கு முன்னால் பைக்கை வீலிங் செய்வதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதா, இந்த வாலிபம் என்பது மது போதையிலே திளைப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதா, அதற்காக வழங்கப்படவில்லை. உலகத்தில் ஏழை இளைஞர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இளைஞன், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புகிற ஒரு இளைஞன், மரணத்திற்கு பின்னால் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு இளைஞன் தன் வாலிபத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் தன் இளமையை, தன் வாலிபத்தை பயன்படுத்துகிறார்களா? பெரும்பாலான முஸ்லிம் இளைஞர்கள் இன்றைக்கு வழிபாட்டை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். சினிமா கூத்தாடிகளின் பின்னால், சினிமா கூத்தாடிகளின் வெறித்தனமான ரசிகர்களாக முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் மாறியிருக்கிறார்களா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? எங்கேயாவது சினிமா கூத்தாடிகளுக்கு பேனர் முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் பார்த்தால் அவரது பெயருக்கு முன்னால் அல்லது அவரது பெயருக்கு பின்னால் சினிமா கூத்தாடியின் பெயர் அல்லது அவரின் படத்தின் பெயர் இடம்பெறுகிறது. அவனுக்கு வாப்பாங்க வச்ச பெயர் வேறா இருக்கும். ஆனா அவனுடைய அடைமொழியாக எதை வைத்துக் கொள்ளுகிறான்? தான் எந்த கூத்தாடியை நேசிக்கிறானோ, தனக்கு பிடித்த சினிமா கூத்தாடியை பெயரை, அவரது படத்தின் பெயரை தன் பெயருக்கு முன்னால், தன் பெயருக்கு பின்னால் போடுகிற அவலத்தை முஸ்லிம் சமுதாயம் வாழுகிற இடங்களில் பார்க்கிறோமா இல்லையா? ஏன் சினிமாவில் மூழ்கி திளைப்பதற்குத்தான் இந்த இளமையை அல்லாஹ் வழங்கியிருந்தானா? சினிமாவால் சமுதாயத்திற்கு நன்மை கிடைத்ததா? சினிமாவால் மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையிலே நன்மை கிடைக்க போகிறதா, வெற்றி கிடைக்க போகிறதா? எந்த பயனும் இல்லை. சினிமா கூத்தாடிகளின் பின்னால் செல்வதால் எப்படிப்பட்ட இழப்பு என்பதை நாம் கடந்த வாரம் கருவுரையை பார்ப்போம். 49 பேர் மரணித்து இன்றைக்கு 1 வாரம் ஆகிறது. இந்த 41 பேரின் இறப்பிற்குடைய பின்னணி என்ன? அதற்காக ஆய்வு நடத்துகிறார்கள், குழு அமைத்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது, தமிழ்நாடு அரசாங்கம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு பத்திரிகையிலிருந்து சீன பத்திரிகை வரைக்கும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? ஏதோ இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி 41 பேர் இறந்தார்களா? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 41 பேர் இறந்திருக்கிறார்களா?
இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து அதிலே 41 பேர் பலியாயிருக்கிறார்களா? அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள். நாளைய சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைவர் பேசுகிறார் என்று அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பேச்சை கேட்பதற்காக கூடி கலைந்த கூட்டத்தில் 41 பேர் பலியாயிருக்கிறார்களா? ஒரே ஒரு காரணம் தான், சினிமா கூத்தாடியை தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறையேனும் நேரில் பார்த்து விட வேண்டும் என்ற வெறியை தாண்டி வேறு என்ன? வேறு எந்த நோக்கமும் இல்லை. அவனை எப்படியாவது ஒரு முறையாவது திரையிலே பார்த்தவனை நேரிலே தரையிலே ஒரு முறையாவது பார்த்துவிட்டு சாக வேண்டும் என்று இறந்தவர்களின் எண்ணிக்கை 49 பேர். உலகத்தில் எங்குமே நடைபெறாத கொடூரம். ஒரு சினிமா கூத்தாடியை பார்ப்பதற்காக சென்று 40 பேர் கொல்லப்பட்டார்கள் என்றால் உலக வரலாற்றில் இதுவரைக்கும் நடந்ததாத கொடூரம் என்று ஆராய்ச்சியாளர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். பின்னணி என்ன? ஒரே நோக்கம்தான், சினிமா கூத்தாடி நான் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதை தாண்டி எந்த விஷயங்களும் இல்லை. அரசியலுக்காக கூடிய கூட்டமா? அரசியல் பேச்சை கேட்பதற்காக கூடிய கூட்டமா? அறிவுபூர்வமாக இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று கேட்பதற்காக கூடிய கூட்டமா? எந்த நோக்கமும் இல்லை. சினிமாக்காரனை பார்க்க வேண்டும். அந்த வெளி முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்கள் பல பேர் வெளியிட்டு போகிறார்களா இல்லையா? பல இடங்களில் பார்க்கிறோம். முஸ்லிம் இளைஞர்களே இந்த சினிமா கூத்தாடிகளை தலைகளை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய, அவர்களை வரம்பை மீறி புகழக்கூடிய, அவர்களுக்காக பாலாபிஷேகம் செய்யக்கூடிய கொடூர காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வையும் மறுமையையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் தங்களின் உயிருக்கு மேலாக நேசிக்கிற அல்லாஹ்வின் தூதரை கூட தலையில் வைத்து கொண்டாடக்கூடாது என்று சொல்கிற மார்க்கம். அல்லாஹ்வின் தூதர் வருகிற பொழுது கூட எழுந்து நிற்கக்கூடாது என்று சொன்ன மார்க்கம். அல்லாஹ்வின் தூதருக்காக வேண்டி நீங்கள் காலை விடக்கூடாது என்று சொன்ன மார்க்கம். நபிகளாரை கூட வரம்பை மீறி புகழ்ந்து விடாது என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் சினிமா கூத்தாடிகளின் பின்னால் இந்த இளைய சமுதாயம் செல்கிறது. அதற்காக நாம் செய்த வேலைகள் என்ன? இப்படி ஒரு கூட்டம் சினிமா கூத்தாடிகளின் பின்னால் சீரழியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்து என்ன? மது போதை என்று அதிலேயே மூழ்கி அடிமையாக திளைக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்களை பார்க்கிறோம். எதுவெல்லாம் போதை தருகிறதோ அவை அனைத்தும் ஹராம் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் புகைப்பிடிக்கக்கூடிய இளைஞராக, மதுபானத்தை அருந்தக்கூடிய இளைஞராக வழிகட்டு திரியக்கூடிய இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் இல்லையா? அவர்களை நெறிப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு, அவர்களை உரிய முறையை வழிநடத்துவதற்கு இந்த சமுதாயத்தின் தலைவர்கள், இந்த ஜமாத்துகள் செய்த நடவடிக்கைகள் என்ன? இந்த வயசுல செய்யாம வேற எந்த வயசுல செய்யறது என்று சாதாரணமாக நாம் கடந்து செல்கிறோம். கரூரில் இறப்பிற்கு பிறகு கூட கரூரில் அன்றைய தினத்திலே மதுபானம் மீட்கப்பட்ட அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மற்ற நாட்களை காட்டிலும் இந்த விபத்துகள் நடந்த அன்றைக்கு 5 மடங்கு மதுபானங்கள் அதிகரித்திருக்கிறது விற்பனை. எல்லாம் ஃபுல் போத. இஸ்லாமிலே அனுமதிக்கிறதா? நம் மது போதையில திளைக்கக்கூடியவனை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மது போதை என்று யாரெல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தீனத்துல் ஹபா என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலே புகட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மா தீனத்துல் ஹபா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே தீனத்துல் ஹபா என்றால் என்ன? அது என்ன பாடம்? நபிகளார் விளக்கி சொல்லுகிறார்கள், நரகவாசிகளின் சீலையும் சலத்தையும் வேலையும் அல்லாஹ் இந்த மது போதையை திகைத்தானே அவனுக்கு அல்லாஹ் புகட்டுவான் என்று நபிகளார் எச்சரிக்கிறார்களே. மதுபானத்தில் மூழ்கி திளைக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் ஒரு ஆண்டுக்கு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இதற்காக வேண்டி மரணிக்கிறார்கள் தெரியுமா? மது போதை என்ற பழக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 32 லட்சம் பேர் மரணிக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு எந்த நோயும் இல்லை.
முழுக்க முழுக்க மதுவால், போதையால், போதை தரக்கூடிய பொருளால் ஒரு வருடத்திற்கு இறக்கக்கூடிய இறப்பின் எண்ணிக்கை 32 லட்சம் பேர் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் வழிகட்டு தீர்கிறார்களே. அதுவும் குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளில் இந்த கஞ்சா பழக்க வழக்கங்கள் எல்லாம் புகழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அதிகமாக மெஜாரிட்டியாக வாழ்கிறார்களோ அங்கே கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த சமுதாயம் ஏற்கனவே கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கிற இந்த சமுதாயம் மதுவிற்கு அடிமையாகி இன்னும் இந்த சமுதாயம் நாசமடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? இன்னொரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு விடிந்ததும் தெரியாமல், இரவானதும் தெரியாமல் முழுக்க முழுக்க செல்போனிலே மூழ்கி கிளைக்கிறார். ஒன்று செல்போனிலே கேம் விளையாடுவது, அல்லது பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்ன பலா முசிபத் இருக்கிறதோ எல்லா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சு காலையில பல்ல தேய்க்கிறானே இல்லையோ இரவு முழுக்க செல்லை தேய்த்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களும் இந்த சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம் இல்லையா? காதல பார்த்தா ஹெட்போன் ஓடுவார், எப்போதும் பாட்டு கேட்டே அலைவார். இந்த இசையமைப்பாளர்கள் பாட்டு போடுறவங்க கூட இப்படி கேட்க மாட்டான். இவன் எப்ப பார்த்தாலும் காதல ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இவர் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவாரு, பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வாகனத்தை இயக்குவாரு, பாட்டு கேட்டுக்கிட்டே தான் சாப்பிடுவாரு, பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலைகளை பார்ப்பார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வழிகண்ட இளைஞர்களை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கவில்லையா? ஒரு இளைய சமுதாயம் இந்த முஸ்லிம் முன்மாதிரி இளைஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி நடைபெற வேண்டும்? நபிகளால் உருவாக்கிய இளைய சமுதாயம் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு கியாமத் நாள் வரை இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் அற்புதமான வழிகாட்டக்கூடியவர்களாக நபிகளால் உருவாக்கிய இளைஞர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இளைஞர்கள் எப்படி மதுபானத்திலே திளைக்கக்கூடியவர்களா? சினிமா கூத்தாடிகளின் பின்னால் செல்லக்கூடியவர்களா? தொழில்நுட்பத்திலே மூழ்கி திளைக்கக்கூடியவர்களா? இல்லை. இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக, இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக தன் உயிரை, தன் வாழ்நாளை, தன் வாலிபத்தை செலவிட்டவர்கள் நபிகளால் உருவாக்கிய இளைஞர்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு இளைஞர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உரீதுல் ஜிஹாத, நான் போருக்கு செல்வதற்காக ஆசைப்படுகிறேன். வலைஸலி மாலும், என்னிடத்தில் எந்த செல்வங்களும் இல்லை, ஆனாலும் நான் போர் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்று ஒரு வாலிபர் நபிகளாரிடத்திலே வந்து சொல்கிறார். நபிகளார் சொன்னார்கள், போருக்கு செல்வதற்காக இன்னார் ஏற்பாடு செய்திருந்தார், அவரால் செல்ல முடியவில்லை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா, அவரால் போருக்கு களத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை, அவரிடத்திலே செல்வங்களை, ஆயுதங்களை பெற்றுக் கொண்டு நீ போர்க்களத்துக்கு செல் என்று நபிகளார் வழிநடத்தினார்கள். தன் வாலிபத்தில் இந்த இறைவனுக்காக, இஸ்லாத்திற்காக போர் புரிய வேண்டும் வந்தவர்கள் அன்றைக்கு இளைஞர்கள். இன்றைக்கு சமுதாய பணிக்காக வேண்டி, மார்க்க பணிக்காக வேண்டி, ஜமாத்து பணிகளுக்காக வேண்டி முன்னால் நிற்கிற இளைஞர்கள் எத்தனை பேர்? உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. உங்களின் பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. இந்த சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? இந்த சமுதாயம் இணை வைப்பிலே, சிறுக்கிலே மூழ்கி கிடக்கிறது. அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு, ஏகத்துவத்தின்பால் அழைப்பதற்கு இன்றைய இஸ்லாமிய சமுதாய முஸ்லிம் இளைஞர்கள் எடுத்த முன்னெடுப்பு என்ன? தெரு தெருவாக, வீதி வீதியாக பிரச்சாரங்களை அவன் மேற்கொள்கிறானா? திருமறை குர்ஆனோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறானா? தன்னை ஒரு முஸ்லிமான ஒரு இபாதத்திலே, வணக்க வழிபாடிலே கவனம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறானா? 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல்கள் எப்படி பெரியவர்கள் நினைத்தார்களோ அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்தில் பள்ளிவாசல்கள் நிலை இருக்கிறது. ஃபஜர் தொழுகைக்காக வரக்கூடியவர்களில் எத்தனை பேர் இளைஞர்கள்? மற்ற நேரங்களில் தொழுகைக்காக பள்ளிவாசலில் கூடக்கூடியவர்களில் எத்தனை பேர்
மனிதர்கள் இப்பவே தாடி வைக்கணுமா, இப்பவே தொழுகணுமா, அதெல்லாம் சாகும் போது பார்த்துக்கலாம், வயசான காலத்துல பார்த்துக்கலாம் என்று தன் இளமையை இந்த உலகத்திற்காகவே பயன்படுத்துகிறானே ஒழிய மரணத்திற்கு பின்னால் இருக்கிற நாளை மறுமைக்காக அவன் பயன்படுத்துகிறானா? என்ன நினைக்கிறான்? நம்ம 80 வயசாகும் சாகிறதுக்கு, 90 வயசாகும், 100 வயசாகும், 50க்கு மேல தொழுதுக்கலாம், 50க்கு மேல ஹஜ் பண்ணிக்கலாம், 50க்கு மேல இஸ்லாத்தை கடைபிடிக்கலாம் என்று சொன்னால் அப்படி அல்லாஹ் உத்தரவாதம் வழங்கி இருக்கிறானா? குல்லு நஃப்ஸுன் லாயிகத்துல் மௌத், அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தக்கூன யுத்ரிக்குல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிஹிம் முஷய்யதா, நீங்கள் உறுதியான இரும்பு கோட்டை கொத்தளங்கள் இருந்தாலும் சரி, அங்கே உங்களை மரணம் வந்தடையும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறாரே. இன்னல் மௌத்தல்லதி தஃபர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறாரே. என்றைக்கு வேண்டுமானாலும், எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும் மரணிக்கலாம் என்ற நிலை இருக்கிற பொழுது நான் என் 50 வயசுல தொழுவேன்னு சொன்னா, 60 பார்த்துக்கலாம்னு சொன்னா, 70 சமுதாய பணி செய்வேன்னு சொன்னா, இந்த வாலிபம் எதற்காக? இன்னும் சொல்வதாக இருந்தால் வயோதி காலத்தில் தொழுவதை விட அன்றைக்கும் தொழுவதால் செய்ய வேண்டும், சாவர வரைக்கும் தொழுக வேண்டும், இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். ஆனால் தன் வாலிபத்தில், தன் இளமையில் யாரெல்லாம் வணக்க வழிபாட்டிலே கழிக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை, பரிசை நபிகளார் விளக்கி சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சபஅத்துன், ஒரு 7 சாராருக்கு யுலில்லுஹுல்லாஹு ஃபீ மில்லிஹி, தன் அரிசின் கீழே அல்லாஹ் நிழல் வழங்குகிறார். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌமலா நில்ல இல்லா நில்லுஹு, அல்லாஹ்வை நிழலை தவிர உலகத்தின் வேறு எந்த இடத்திலும் நிழலே இல்லாத நாளில் யுலில்லுஹுல்லாஹு ஃபீ மில்லிஹி, தன் அரிசின் கீழே, தன் சிம்மாசனத்திற்கு கீழே அல்லாஹ் நிழல் வழங்குகிறார். எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம் இல்ல, எந்த கட்டடங்களும் இருக்காது, எந்த மரம் செடி கொடிகளும் இருக்காது. இறைவனின் சிம்மாசனத்தை தவிர, இறைவனின் அரிசை தவிர உலகத்தின் மனிதர்கள் எங்கேயுமே நிழலில் ஒழிய முடியாத நாளில் அல்லாஹ் ஒரு 7 சாராரை அழைப்பார். அந்த 7 சாராரை நபிகளார் பட்டியல் கொடுக்கிறார்கள். ஷாபுன் நஸாபி இபாதத்தி ரப்பி, யார் தன் வாலிபத்தில் வணக்க வழிபாட்டிலே ஊறி கழித்தானோ அப்படிப்பட்ட இளைஞனை அல்லாஹ் அழைப்பான். என் அரிசின் கீழே வா, என் சிம்மாசனத்திற்கு கீழே வா. மூளையெல்லாம் உருகி ஓடக்கூடிய அந்த நாளில், சூரியன் நம்முடைய தலைக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நாளில் இளைஞர்களுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். தொழுகை எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இளைஞரிடத்தில் இல்லை. தொழுகை என்பது ஏதோ வயோதி காலத்தில் செய்ய வேண்டிய வழிபாடா? சாகுற நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தொழுகையா? தொழுகைதான் நாளை மறுமையிலே வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிக்கிற இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். மா சவகத்துன் ஃபீ ஸகர், நரகத்தில் வெந்து சாகக்கூடிய மக்களிடத்தில் கேட்கிறார்கள், சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், எது உங்களை இன்றைக்கு நரகத்திலே தள்ளியது? ஏன் இன்றைக்கு நரகத்திலே வெந்து சாகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது நரகத்திலே வெந்து சாகிறவர்கள் பதில் சொல்வார்களா, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது தொழுபவராக இல்லை. வலம் நகு நுதீமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை. வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியத்திலே மூழ்கி கிடப்போம். அதுதான் எங்களை நரகத்துல கொண்டு சேர்த்துட்டு சொல்றாங்களே, சொல்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறாரே. அப்படிப்பட்ட தொழுகையே இன்றைக்கு இளைய சமுதாயத்தின் நிலை என்ன? இரவு முழுக்க 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் செல்போன் என்று செல்போனிலேயே மூழ்கிவிட்டு காலை ஃபஜர் தொழுகையை கோட்டை விடக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்கள் இல்லையா? சுபுஹ் தொழுகைக்கு போல வேறு எந்த நன்மைக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி நபிகளார் சொன்னார்கள், மன் சல்ல சுபுஹ, யார் சுபுஹ் தொழுது விட்டாரோ ஃபஹுவ ஃபீ
திம்மத்தில்லா, அவன் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறான் என்றார். ஏன் பொறுப்பு ஒருத்தன் இருந்தா அவனது வாழ்வாதாரத்திற்கு, அவனது உணவிற்கு, அவனது உடைக்கு, எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு. என்னை படைத்த இறைவன் நான் பொறுப்பில் இருந்தால் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அவன் பொறுப்பா இல்லையா? அந்த பாக்கியத்தை இன்றைக்கு இளைய சமுதாயம் பெறுகிறதா? நபிகளார் காலத்து இளைஞர்கள் எப்படி வணக்க வழிபாட்டில் ஊழி திளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த திருமறை குர்ஆனை, பொதுமறை குர்ஆனை நாம் வைத்திருக்கிறோமே, இதை தொகுத்தவர் யார்? அன்றைக்கு வாழ்ந்த பெரும் பெரும் ஆலிம் உலமாக்கள் அல்ல, தொப்பியும் தாடி வைத்த வயதானவர்கள் இல்லை. இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் தான் நாம் கையில் வைத்திருக்கிற குர்ஆனை தொகுத்து தந்தவர்கள். எல்லா மக்களிடத்திலும் இருக்கிற குர்ஆன் பிரதிகளை ஒவ்வொன்றாக வாங்கி வாங்கி அதை வரிசைப்படுத்தி ஒரு கித்தாபாக, குர்ஆனாக இன்றைக்கு நாம் கையில் வைத்திருக்கிறோம் என்றால் அன்றைய இளைஞர்கள் நபிகளார் உருவாக்கிய இளைஞர்கள் செய்த வேலை. நபிகளாரின் காலத்தில் குர்ஆனோடு தொடர்புடைய இளைஞர்கள் சில பேர் வர்றாங்க எங்க ஊருக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காரிகளை குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அனுப்பி வையுங்கள். நபிகளார் ஒரு 70 நபர்களை அனுப்பி வைக்கிறார்கள். 70 நபர்களுமே கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட 70 நபர்களுமே இளைஞர்களாக இருந்தார்கள் என்கிறது வரலாறு. இன்றைக்கு சினிமா கூத்தாடிகளின் பெயரை கேட்டால் மனப்பாடமாக, அவன் நடித்த படங்களை மனப்பாடமாக சொல்லக்கூடிய முஸ்லிம் இளைஞர் ஒரு அத்தியாயத்தின் பெயர் தெரிகிறதா? குர்ஆனை முறையாக வாசிக்க தெரிகிறதா? இல்லையே. உலக அறிவும் இல்லாமல், மார்க்க அறிவும் இல்லாமல், தான் தோன்றித்தனமாக இப்படியே சுற்றித் திரியக்கூடிய இளைஞர்களை இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்து விட்டுதான் இவர்களை நெறிப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு முறையாக வழிகாட்ட வேண்டும். இவர்களின் பாதையில விட்டுவிட்டால் இன்றைக்கு நாம் கத்துவதை போல இன்னும் 10 மடங்கு பின்னால் வரக்கூடியவர்கள் கத்த வேண்டியிருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த இளைஞர்களை நேர்வழிப்படுத்த, இந்த இளைஞர்களை முறைப்படுத்துவதற்குத்தான் இந்த மாநாடு. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக வேண்டி, ஒரு உரிய நோக்கத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாநாட்டில் நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.